வணக்கங்க. இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாழைக்காய் பொரியல் வந்து தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு காயை வந்து அரிஞ்சு அதில் போடுங்க. அப்போ தான் காய் வந்து கருப்பாகாது. உப்பு, மஞ்சள் சேர்த்து இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ வேக வச்சு எடுத்து வச்சதை வந்து தாளிக்கணும். என்னென்ன போட்டு தாளிக்கணும்னா 2 ஸ்பூன் வந்து ஆயில், எந்த ஆயில்னாலும் விட்டுக்கோங்க. கடுகு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சின்னதாக நான் நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து காயை வந்து வேக வச்ச காயை வந்து இதில் கொட்டி நல்லா ஒரு கிண்டி விட்டிங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் துருவி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சூப்பர். தேங்க்யூ.